ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நேற்று காலையில் ஆட்டோ ஓட்ட போயிட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டு பக்கத்துலேயே சவாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்தாங்களா. மாதம் லாஸ்ட் வேறு ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டில் இந்த மாதம் ரேஷனும் வாங்கலை. அப்புறம் பக்கத்தில் இருக்க மளிகை கடை இல்லையா, வெங்காயம் தக்காளி முதற்கொண்டு இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்தாங்களா. நான் சொன்னேன், எங்கள் ப்ளீஸ் இந்த கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்டில் வெங்காயம் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா, சரி பையெல்லாம் கொடுனாங்க. சரி கடகடன்னு சொன்னதே போதும்னு பையெல்லாம் எடுத்து கொடுத்து ஸ்மார்ட் கார்டெலாம் எடுத்து கொடுத்து அனுப்பிவிட்டேன். போய் ரேஷன் வாங்கிட்டு அப்புறம் இந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மெயினாக வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு. இவங்கள எப்படின்னா, நம்ம அவங்க நல்ல மூடில் இருந்தால் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் கோபமாக இருந்தால் கூட எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்களா. அதே போல் நம்ம அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது கொஞ்சம் கோபமாக செய்யுங்க அப்படிலாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, செய்யவே மாட்டாங்க. அதனால் நானும் என்னுடைய 25 வருஷத்தில் இப்படி தான் பார்த்து 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 நம்ம நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். என்ன பண்ணுறது, விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதனால் நானும் இப்படி தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் போயிட்டு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதெல்லாம் ஒரு வழியாக அந்த கிர்னி பழமும் வாங்கிட்டு வந்துட்டேன்.